பேபி மேகி செஞ்சுதா பேபி? செஞ்சலாமா? செஞ்சு தரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்ச மேகி நூடுல்ஸ் செய்ய போகிறோம். எல்லோரும் வந்து அதில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் போட்டு சமைப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து தக்காளி வெங்காயம்லாம் போட்டு எக்ஸ்ட்ரா வந்து பூண்டு கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நாங்கள் செய்யலான்ட்ருக்கோம். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இந்த ஸ்கூல் காலேஜு லீவ் டைமில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி நானும் அந்த மாதிரி விரும்பி சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் தக்காளி வெங்காயத்தை நம்ம பொடியாக கட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பூண்டு அதோட தோலை உரிச்சிட்டு பூண்டை மட்டும் கொஞ்சம் சின்ன சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதில் நம்ம பூண்டு ஃப்ளேவரை வந்து சேர்க்குறதுனால கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும். மேலே வந்து செரிமானத்துக்கு நல்ல உதவும் இந்த பூண்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த மேகியில் நாங்கள் எக்கும் சேர்த்துருக்கோம். எக்கும் சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிக்காது. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சி வந்துடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் போடணும். ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். அந்த கலர் வந்தோடனே நம்ம வந்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்க வெள்ளை பூண்டை வந்து அந்த வெங்காயத்தோடு போடுங்க. வெங்காயத்தோடு போட்டோடனே ஒரு வந்து வெள்ளை பூண்டு ஸ்மெல் அடிக்கும். அதுக்கப்புறம் வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி போடுங்க. 2 தக்காளி நாங்கள் எடுத்துருக்கோம். 2 தக்காளி கட் பண்ணி 2 தக்காளி போட்டு ரெண்டும் வெங்காயம் தக்காளி வந்து ஓரளவுக்கு நல்லா குக்காக இருந்திருக்கணும். நல்லா குக்கான பின்னாடி 3 பாக்கெட்டு நூடுல்ஸ்க்கு வந்து நாங்கள் 1 செம்பு தண்ணி ஊற்றிருக்கோம். நீங்கள் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த இன்க்ரீடியன்ஸில் வந்து எல்லாமே இருக்கும். அதனால் நம்ம எதுவுமே சேர்க்க தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து நல்லா கொதிக்கணும். அந்த நம்ம ஊற்றி அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதித்த பின்னாடி நம்ம நூடுல்ஸ் வந்து ஒரு 2ஆக பிச்சு போடலாம். உங்களுக்கு எப்படி பிச்சு போடணுன்னு தோணுதோ அந்த மாதிரி பிச்சு போட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க கொடுத்துருக்க அந்த எசன்ஸை வந்து பாயில்டு அந்த நூடுல்ஸை போட்டு நல்லா கிண்டி விடுங்க. இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். இது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த கொத்தமல்லி இலை வந்து நம்ம ஃப்ளேவருக்காக சேர்க்குறோம். நிறையா சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய சேர்த்தா அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லும் அடிக்கும், நல்லா அடிக்கும், சூப்பராகவும் இருக்கும். லாஸ்ட்டில் வந்து நம்ம 2 முட்டையை வந்து உடச்சி ஊற்றி ஒரே ஒரு தடவை மட்டும் கிளறி விடணும். முட்டையை உடச்சி ஊற்றினோடனே அது கொஞ்சம் ஓரளவுக்கு குக்கானவுடனே நம்ம கிண்டி விட்டுறணும். அப்படி ஒருத்தவங்க வந்து முழுசாகவே சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா 2 பக்கம் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி அதை வந்து ஊற்றி அப்படியே சாப்பிட்ணுன்னாலும் சாப்பிட்லாம். நமக்கு பிடித்த மேகி நூடுல்ஸ் ரெடி. இது என்னோடய ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவங்க செஞ்சு தர சொன்னாங்க. செஞ்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்குது. பாருங்கள், என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல் நல்லா சாப்பிட்றாங்க. எனக்கு கூட கொஞ்சம் கூட தரல, அவங்களா சாப்பிட்டே இருக்காங்க.